பாத்தீங்களா? என்னடா அப்ப நான் செய்வேன். என்ன பண்ணுங்க என்ன கை வாங்குற பாரு இன்னைக்கே வெளிய போடி. நீ வெளிய போ. வெளிய போ. வெளிய போ. வெளிய போ. சார் தப்பில்ல சார். தப்பில்ல. போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்றேன் நானு. போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்றேன். சீரியஸா சொல்றேன். நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க. ஸ்டாஃப் இங்க வா. மணி இங்க வா. நம்ம ஓனர் சாருக்கு கால் பண்ணு. ஓனருக்கு ஃபோன் பண்ணு. அத நான் பண்றேன். மணி இப்ப நீ ஓனருக்கு ஃபோன் பண்ற. ஃபோன் பண்ணுவியா? நீ பண்ற. ஆபீஸ் பாய் இருக்கு. ஏய் என்ன நீ கை வைக்கற? மேடம் நீங்க ஆம்பளை சும்மா கை வச்சிட்டு இருக்கீங்க. மணி சாருக்கு கால் பண்ணு. சாருக்கு கால் பண்ணு. என்ன சார் ஃபோன் பண்ணு. கால் பண்ணு. ஃபோன் பண்ணு. ஏய் லைன்ல இரு. ஹலோ சார் குட் மார்னிங் சார். சார் அடிக்குறாங்க சார் தேவலமா அது. போட்டு எல்லாரும் அடிக்குறாங்க சார். ஐயோ சார் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. யாருமே வந்தாங்க. எல்லாரும் நம்ம பொதுவா சொல்றீங்க. ஸ்டீஃபன் சார் இப்பதான் வந்தாரு. மணி அவங்க ரெண்டு பேரும் அவரு வந்து நேத்து உங்ககிட்ட சொல்லிட்டு பெர்மிஷன் போட்டு போனாரா. அவரு இப்பதான் வந்தாரு. மணியும் காலையில இருந்து வந்து அவன் வேலையை அவன் பாத்துட்டு இருக்கான். சரியா? இந்த கண்ணியப்ப வந்து கையெழுத்து காலையில வந்தது லேட்டு. கையெழுத்து போடல. தூங்கிட்டு இருக்காரு. கேட்டா கை வாங்குறாரு. அப்ப நான் அடிக்க மாட்டேனா? நீங்க இங்க பாருங்க சார். நீங்க வந்து இந்த மாதிரி நீங்க கரெக்டான ஆளுங்களை நீங்க வேலைக்கு வைக்கிற மாதிரி இந்த ஆபீஸ் பொறுப்பு ஒப்படைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் ஆபீஸ்க்கு வரேன். இருங்க மேடம் நான் பேசுறேன். இல்லையா? இவங்க எல்லாரையும் வச்சு நீங்க பாத்துக்கோங்க சார். நான் வந்து என்னோட வேலையை ரிசைன் பண்ணி போறேன். போன் கொடுங்க நான் பேசுறேன். நான் என்னோட ஜாபை ரிசைன் பண்றேன் சார். நான் சொல்றேன் என்ன மாதிரி உங்களுக்கு வந்து உங்களோட ஜாப் உங்களோட ஒர்க்ல யாருமே பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் அது உங்க இஷ்டம் சார். கன்னியா பண்ணிட்டு பேசுங்க சார். இந்த அம்மா வந்து ரொம்ப ரூடா பண்றாங்க சார். தலையில அடிக்காங்க சார். தாயில புள்ள மாதிரி. அவருக்கு தெரியும். தாயில புள்ள மாதிரி நான் செவனே வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். வேலை பார்த்துட்டு இருக்கேன். வந்து தொடச்சிட்டு இருக்கேன். டேபிள்ல தொடச்சிட்டு இருக்கேன். நீங்க கூட அவர் தூங்குனாரா? அவரு இல்ல இருங்க நான் பேசுறேன். ஏன் பக்கத்துல சொல்றேன். வந்து டேபிள்ல தொடச்சிட்டு இருக்கேன் சார். தொடச்சிட்டு இருக்கும்போது தட்டாரம் தலையில அடிக்கிறாங்க சார். தலையில அடிச்சாங்க சார். அதுக்கப்புறம் கண்ணத்துல அரையறாங்க சார். ஒரு ஆம்பளைக்கு என்ன சார் மரியாதை? சார் கொடுங்க ஒரு நிமிஷம். என்ன இருங்க நான் நீங்க பேசுனீங்களா நான் வந்தறேன். சார் பேசுவீங்க. நீங்க பேசும்போது வந்தானா? நீங்க பேசும்போது வந்தானா? சரி ஓகே சார். சார் ஸ்டீஃபன் சார் நான் என்ன தெரியுமா சொல்றேன். என்னோட வேலையை வந்து நான் ரிசைன் பண்றேன். இன்னைக்கு வேற நல்ல ஸ்டாஃப் உங்களுக்கு நீங்க தூங்குறதுக்கு காபி குடிக்கிறதுக்கு. இல்ல ஏன்னா நான் வந்து நீங்க சாப்பிட்டே சொல்லிட்டு போங்க. நீங்க வேற ஆள் இருக்கு எனக்கு. வேற ஒரு லேடி இருக்காங்க. அம்சவள்ளி. சூப்பர் டைப் அம்சவள்ளி. சொல்லுங்க சார். போங்க. அவங்கள சேர்த்து அவர் என்ன போ சொல்றாரு சார்? என்ன பக்கத்துல சொல்றேன். இந்த மாதிரி அடிக்குது. அவருக்கு சீட் கொடுத்து அனுப்பிச்சிடலாமா? ஸ்டீஃபன் கிட்ட கொடுக்க போன. அவர் ஜாப் இருங்க. அவரு அனுப்ப சொல்றாரு. சார் பேசுறாரு. சார் என்ன போக வேண்டான்றாரு அவரு. சார் ஒண்ணும் இல்ல சார். அவரு தூங்கிட்டு இருந்திருக்காரு. மணிதான் சச்சி. மணி இங்க வா. மணி வா. டக்குன்னு அவர் கைய வாங்கிருக்காரு. அவங்க அதுக்கு முந்தி அடிச்சிட்டாங்க. அதுக்கு முந்தி எப்படி சார் அடிச்சான்? ஜென்ஸ் வந்து அவங்க அடிச்சிருக்க கூடாது. மணி கைய வாங்க. இங்க வா. சார் நீங்க இப்போ இங்க கேளு. இவர் ஒரு மாசமா எத்தனை மணிக்கு வராரு? ப்ராப்பரா டைமுக்கு வராரா லேட்டா வராரா? நீ இந்த மிரட்டற இங்க பாரு. நீ பயப்படாத சார். ஒரு நிமிஷம் சார் கட் பண்ணுங்க. நான் பேசிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க சார். நான் வேலையை ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டேன் சார். சார் கிட்ட வராரா? இங்க பாருங்க. நீ சொல்லு. ஒரு நிமிஷம் இருங்க. இவர் ஒரு மாசமா வேலைக்கு வராரு. எவ்வளவு வந்து என்ன பண்றாரு? வந்தன என்ன பண்றாரு? எத்தனை மணிக்கு வராரு? சொல்லு. அவர் மறைக்கிறாரு மேம். டேய் சொல்லு. சொல்றா. டெய்லி லேட்டா தான் மேம் வராரு. டேய் ஏய் இது ஸ்டீஃபன் நீங்க பாருங்க. நீங்க உங்களுக்காக தான் நான் அமைதியா இருக்கேன் நான் சொல்லிட்டேன். என்னப்பா ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ற? என்ன இது பிஹேவியரே சரியில்லை. நான் ரவுடியா? அதான் பண்ணிட்டீங்கப்பா. அதான் பண்ணிட்டு. அதான் அவங்க அந்த அம்மா சப்போர்ட் பண்றாப்பா. எனக்கு தெரியுது போல. டேய் ஏய் என்னடா நடக்குதுங்க? என்னடா இது ஆபீஸா என்ன இது? ஒரு 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 இதுல வந்து ஒரு வர்க் ஒன்னு நடக்க பண்ணவே முடியல. என்ன மரியாதை? உட்காருங்க. காலை காலத்துட்டு உட்கார விடுங்க. காலை கீழ போடுங்க. ஓ அப்படிதான் உட்காருவேன். காலை கீழ போடுங்க. ஸ்டீஃபன் காலை கீழ போடு சொல்லுங்க. அப்படிதான் உட்கார விடுங்க. தப்பு இல்ல இது. சார் நான் என்ன சார் சரி விடுங்கன்றீங்க. ஏங்க என் காலை நானே இவன் வீட்டு வேலைக்காரியா? நான் பேசுறதுக்கு என் காலை என் கால் மேல போடுங்க. இது ஆபீஸ்ல போற வெளிய போ சொல்லுங்க. என் காலை என் கால்ல ஃபால்ட் இருக்கு. வெளிய போ சொல்லுங்க. என் காலை என் கால் மேல போடுங்க. எதுக்கு? நான் வேலைய விட்டு போறப்பா. தள்ளி உட்கார்ந்து போடாதீங்க. அவங்க வெளிய போ சொல்லுங்க. வேலைய விட்டு போறேன். போறேன். அதுக்கு அடிச்சதுக்கு பைசல் பண்ணுங்க. 1 லட்சம் கொடுங்க. நீ கை வாங்குனதுக்கு எனக்கு நீ முதல்ல பதில் சொல்றா. நீ முதல்ல பதில் சொல்லு. நீ பதில் சொல்லு. நீ முதல்ல பதில் சொல்லு. நீ முதல்ல பதில் சொல்லு. அது இதுன்னு பேசுறத வச்சுக்க மரியாதை அவ்வளவுதான் உனக்கு. ஒரு ஆபீஸ்க்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதை கொடுக்கணும். இங்க பாருங்க. இப்போ வந்து டயலாக் எல்லாம் பேசுனீங்க. லிமிட் மீறி போறீங்க. யாரு நானா நீங்களா? நீ வெளிய வாங்க. வெளிய வாங்க.
வெளியே வெளியே வந்தா இருப்பேன். கம்முனு இருப்பா. ஓனர் ஐயோ பேசாதப்பா. இருங்க ஸ்டீஃபன் இருங்க நீ உண்மையாவே சொல்ற நீங்க ஒரு பொறுப்பான நல்ல ஒரு ஸ்டாஃப் தான் எனக்கு வெளியே வாங்க வாங்க. வெளியே வாங்க. வெளியே வர சொல்றாரு என்ன பண்ணுவீங்க வெளியே வாங்க. ஐயோ எனக்கு பயமாகுது இல்லப்பா, நீங்க ஐயோ பயமாகுது எனக்கு கம்முனு இருப்பா. ஓனர் வரணும்னு சொல்லிட்டார்ல. இந்த நாடகம்லாம் அங்க தெரியும். யாரு வெளியே வாங்க. உங்களுக்கு மேல நான் வந்து நாடகம் கதை திரைக்கதை வசனம் எல்லாம் நான் நல்லா எழுதுவேன் நீங்க எழுதிருக்கீங்க பாரு வரும்போதே ஒரு போர்டு கன்னியப்பனோட போட்டோ போட்டு வேலையை விட்டு போனா கூட சரி எங்களோட பர்மிஷன் வேணாம் திருடர்கள் ஜாக்கிரதை. நான் சொல்ல ஒரு அது போட்டோ பக்கத்துல நம்ம போட்டோ ஒட்டிட்டு உன் பக்கத்துல ஒட்டுறதுக்கு என் போட்டோ வச்சுப்ப அதுக்கு பக்கத்துல என்ன? வாமாங்க. பாருங்க ஒரு போட்டோவை ஒட்டி இந்த மாதிரி வந்து லேட்டு டெய்லியும் லேட்டு எல்லாரோட அட்டெண்டன்ஸ் இங்க போட்டுருங்க நான் வேலையை விட்டு போனதுக்கு அப்புறம் ஏன் போட்டா ஏன் விட்டுறியா? முன்னுதாரணம் நான் இந்த மாதிரி இருக்க கூடாது நான் வேலையை விட்டு போனதுக்கு அப்புறம் ஏன் போட்டா ஏன் அதாவது நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் ஒரு நல்ல வழிக்கு வரணும் குடும்பத்துல ஒரு நல்ல அந்தஸ்துல இருக்கணும் அப்படின்னா தயவு செய்து சொல்றேன் யாருமே இந்த மொட்டை கண்ணியப்பன மாதிரி தயவு செய்து யாருமே இருக்காதீங்க சீரியஸா சொல்றேன் அது அதுக்கு மேல அது வந்து அதுக்கு மேல அந்த ஆள் பேரு சொப்பன சுந்தரம் அந்த ஆளு சொப்பன சுந்தரம் அவன் சொப்பனத்தை தவிர வேற எதுவுமே உருப்படவே மாட்டான் அவன் ஓயாம தூங்கிட்டு இருக்கான் விடுங்க மேடம். என்ன ஜெயஸ்ட் பண்ணாதீங்க. விடுங்க. ஓனர் வச்சு நம்ம பேசிக்கலாம். இல்ல நீங்க வாங்க. சார் முதல்ல வேலையை விட்டு போங்க போ சார் ஸ்டீஃபன் நீங்க வெளிய அனுப்புறீங்களா உங்களை ஏங்க ஒரு சோ வாரம் வெளிய கிளம்பு நான் கிளம்புறேங்க. சார் ஸ்டீஃபன் அவரையும் அனுப்புங்க ஏங்க ஒரு வாரம் அவரையும் அனுப்புங்க ரெண்டு பேர் சரி, போய் டீ சாப்பிட்டு வாங்க சார். இல்ல டீ சாப்பிடுறதுக்கு இல்ல ஓனர்லாம் இல்ல வெளிய கிளம்புங்க நான் தான் இங்க இருங்க சார். இன்னும் ஒரு வாரத்துக்கு நான் என்ன தெரியுமா வேலையை சொல்றேன் விட்டு தூக்கல. நான் போறேன் சார் இந்த ஆபீஸ் நீங்க எப்படி நடத்துறீங்களோ நடத்திக்கோங்க சார் போங்க போங்க. நான் இருக்கேன். இல்ல இல்ல கையெடு ஏறு என்ன கை வச்சு அடிச்சியா என்ன அடிச்சா அந்தாலியா கை வாங்கினா அந்தாலியா கை வாங்கினா யார் உனக்கு பாஸா இருந்தா உன்னோட வச்சுக்கோ சொட்ட மண்டை உன்னோட வச்சுக்கோ என்னெல்லாம் வந்து கை வாங்குறது யாரு என்ன எவ்வளவு பெரிய புடுங்கி யாரு 22 சர்வீஸ்னா என்னையா பண்ணாரு தூங்குறாரு யாரு ஆம்பளை பொம்பளை கை வாங்குவானா பொம்பளை நாறு கிழிச்சிருவாங்க பொம்பளை மேல கை வச்சானா உள்ள அந்த சொன்னா இப்போ உனக்கு மேனஸ் இல்ல படிச்சு உனக்கு மேனஸ் இல்ல அந்த ஆளு ஏன் சொல்றான் அந்த ஆள் ஒரு ஆம்பளைய அடக்கிறதுக்கு துப்பு இல்ல வக்கு இல்ல நீலா பேச வந்துற பேரு என்ன ஸ்டீஃபன் வந்து சேர்ந்து இருக்காங்க பாரு கை நெட்டி பேசாத என்னடா கை நெட்டி பேசுற வர சொல்லு கை நெட்டி பேசாத பேசுவோம். நீ அப்ப பேசுற கை நெட்டி பேசுற விடுங்களா. தீபா நீ நல்லா சிஞ்சாடிச்சு பொளிச்சு போகல மாதிரியா அவனுக்கு இதான் வேலை உனக்கு. நீ எதுக்கு அவனை பேசுற அவன் ஏன் நீ அவனுங்க கூட சேர்ந்து உருப்படாம போங்க ஸ்டீஃபன் அப்பதான் இவங்களுக்கு சரியா இருக்கும் போ. ஏன் அந்த ஆள் உருப்படியா வேலை செய்யறாரு என்ன நம்மட்ட ஏதாவது டிப்ஸ் சொல்றியா பொறுப்பா வேலை பார்க்கறாங்களா அந்த காசு கொடுங்கப்பா. சும்மா பேசாதீங்க. அனாவசியமா பேசுறாரு 22 சர்வீஸ் பாருங்க. ஒண்ணா பார்த்து சேர்த்து விட்டது கன்னியப்பன் தான் அது தெரிஞ்சுக்கும் என்னைய அடிக்கிறாங்கல்ல. சரி கன்னியப்பன் அடிக்குது பொம்பளை என்னை அடிச்சா ஒரு ரத்தம் பொங்கல ஒரு ரத்தம் பொங்கல என்ன அடிக்கும்போது ஒரு ரத்தம் குடிக்கல. என்ன ஸ்டீஃபன் இப்படி பேசுறாங்க குடிங்க. அடிச்சாங்க. அந்த ஆளு சிஞ்சா அப்புறம் போய் ரத்தம் சிஞ்சா அடிக்குது.